வாட் இஸ் சால்வேஷன்? ரட்சிப்பு என்றால் என்ன அப்படின்னு உங்களை யாராவது கேட்டா நீங்க சொல்ல வேண்டிய பதில் என்னதான்? நித்திய ஆக்கினை தீர்ப்பிலிருந்து ரட்சிப்பு. இந்த தீர்ப்பை கொடுத்தது யார்? இயேசு கிறிஸ்து கொடுத்தாரா? சரிதானாமா? சரி, அப்படியே வச்சுக்கலாம். தேவன் தான் இந்த தீர்ப்பை கொடுத்தாரு. அப்ப யார்கிட்ட இருந்து நம்ம ரட்சிக்கப்படுறோம்? கிடையாது. யார்கிட்ட இருந்து ரட்சிக்கப்படுறோம்? இல்ல. கரெக்ட். தேவனிடத்துல இருந்தே ரட்சிப்பு நமக்கு. ஏன்னா யாரோட தீர்ப்பு? அவருடைய கோபாக்கினை. எது? தேவ கோபாக்கினையிலிருந்து நாம் மீட்கப்படுகிறோம். சரி, நான் எதுக்காக சொல்றேன்னா, நித்திய அந்த ஆக்கினை தீர்ப்பு யாரிடம் இருந்து வந்ததுன்னா நித்திய தேவனிடத்திலிருந்து வந்தது. அவருக்கு நிகரோ அவர்கிட்ட போய் நிற்கவோ எவனாலேயும் முடியாது. எவனும் தகுதி கிடையாது. அவருக்கு ஒப்பானது யாருமே கிடையாது, இல்லையா? ஆகவே தேவனுடைய குமாரனே, அவர் தேவனாய் இருக்கிறபடியா அவரே நம்முடைய சார்பில் போய் நின்றார். வேற எவனுக்கும் தகுதி கிடையாது. எந்த பாஸ்டருக்கும் கிடையாது, எவனுக்கும் கிடையாது. அவருக்கு மட்டும்தான் தகுதி உண்டு. பிதாவினுடைய கோபத்திலிருந்து மனுக்குலத்தை மீட்பதற்கு அவருடைய குமாரன் தான் அங்க போய் நின்னார். தன்னுடைய சுத்தமான அந்த ரத்தத்தை எடுத்துக்கொண்டு போய் கிருபாசன தண்டையில் அவர் அங்க நின்னது. அவர் மட்டும்தான் அதை செய்ய முடியும், வேற யாராலையும் முடியாது. ஸோ அடுத்தபடியா அந்த ரட்சிப்பை நமக்குள்ள இயக்கத்துல கொண்டு வர்றது பரிசுத்த ஆவியானவர். சரிங்களா? திருத்துவம் உங்களுக்கு தெரியும் நம்புறேன். சரிங்களா? ஆக நித்திய ஆக்கினை தீர்ப்பிலிருந்து ஒரு நபர் மீட்கப்படுகிறான். என்ன செஞ்சு நம்ம ரட்சிக்கப்படலாம் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன செஞ்சா நமக்கு ரட்சிப்பு கிடைக்கும்? சுவிசேஷம் சொல்லியாச்சு. அவகிட்ட என்ன சொல்லி நீங்க ரட்சிக்கப்பட சொல்லுவீங்க? நான் இன்னைக்கு எதுக்கு வந்திருக்கேன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா, நீங்க எல்லாம் ஊழியத்துக்கு சீக்கிரமா போகணும். வெளியே போறீங்களா? அப்ப தெளிவா போகணும் இல்லையா? அதுக்கு தான் நான் இன்னைக்கு வந்திருக்கேன் நம்புறேன். அப்ப என்ன சொல்லி அவங்கள ரட்சிப்புக்குள்ள நடத்துவீங்க? சரி, சொல்லுவோம். அவங்கள என்ன செய்ய சொல்லுவீங்க? என்ன செய்ய சொல்லணும்? வாங்கன்னு சொல்லு. சரி, வசனத்தோட வாசிக்கலாமா? ஐயா கரெக்டா சொன்ன. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8-9 வாசிங்க. எபேசியர் 2:8-9. விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஓகே. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. அப்போ சிலர் சொல்லுவாங்க, நானு 3 நாள் 21 நாள் 40 நாள் ஃபாஸ்டிங் இருந்து ரட்சிக்கப்பட்டேன். என்ன பொய் அது? நீ சாவர வரைக்கும் தண்ணி குடிக்காம சாப்பிடாம கிடந்தாலும் எவனுக்கு ரட்சிப்பு கிடையாது. எவனும் அதுக்கு தன்னைத்தானே தகுதிப்படுத்திக் கொள்ள முடியாது. கரைப்படிந்த மனிதன், கரைப்படிந்த ரத்தம் உள்ளவன், தன்னையே பலியா அறுக்கிறதுக்கு கொடுத்தா கூட அவனுக்கு ரட்சிப்பு கிடையாது. அவன் ரத்தம் கரைப்பட்டது. யார் மட்டும்தான் அவனுக்கு மீட்பை கொடுக்க முடியும்? தேவன் மட்டும்தான். அது எப்படிதான்? அவன் ஏதோ ஒண்ணு செஞ்சு அல்ல, அவன் பாவத்தெல்லாம் அறிக்கையிட்டதுனால அல்ல, ஊரா போய் மன்னிப்பு கேட்டதுனால கிடையாது. அவன் அவரை விசுவாசித்ததனால் மட்டுமே ரட்சிப்பு. கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. இந்த பரிசுக்கு விலை கிடையாது. இதை காசு கொடுத்து பிரயாசப்பட்டு வாங்க முடியாது. அதனாலதான் இது ஃப்ரீ. புரியுதுங்களா? இது அன்பினால் கொடுக்கப்படுகிற பரிசு. நான் சொல்றேன் இதெல்லாமே மிகப்பெரிய இறையியல்ல இருந்து உங்களுக்கு சுருக்கமா சொல்றேன். சரிங்களா? இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதுல இருந்து வேற மாதிரி யார் போதிச்சாலும் அது ஒவ்வாது, சத்தியத்துக்கு புறம்பானது. சரிங்களா? ஆக நாம் எப்படி சரி, என்ன நிலைமையில ரட்சிக்கப்படுறோம் அப்படின்றத வாசிக்கலாமா? ரோமர் 5ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. 6ஆம் வசனத்திலிருந்து ஒண்ணா வாசிச்சு நிறுத்துங்க பார்க்கலாம். ரோமர் 5. எப்படி நல்ல ஜெபம் பண்ணி 3 நாள் ஃபாஸ்டிங் ஆவில நிரம்பி அப்படியே பரிசுத்தத்துல அப்படியே ஃப்ளோட்டிங் மிதந்துகிட்டு இருக்கும் போது நம்ம ரட்சித்தாரா? என்ன போட்டிருக்கு? பலனற்றவர்களாய். அடுத்து வாசிங்க. நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அறிவு, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மை வைத்த நமது அன்பை விளங்க பண்ணுகிறார். பாருங்க, நம்ம எல்லாரும் பொதுவா நம்ம நேசிக்கிறவர்களை நேசிப்போம், இல்லைங்களா? நமக்கு உதவி செய்கிறவர்களுக்கு உதவி செய்வோம். எவனாவது நமக்கு துரோகம் பண்ணான்னா நம்ம என்ன சொல்லுவோம்? தகுதியே இல்லாத அவனுக்கு ஒரு டம்ளர் தண்ணி கூட கொடுக்கக்கூடாது சொல்லுவோமா? அப்படிதான் நம்ம இருப்போமானால் நமக்கு ஒரு சட்டு தண்ணி கூட கிடைக்காது. ரட்சிப்பு எப்படி கிடைச்சது நமக்கு? மோசமான நபரா இருக்கும்போது, நாம் பாவிகளா இருக்கும்போது. சரிங்களா? மோசமான நிலைமையில. நண்பர்களை கொஞ்சம் யோசித்து பாருங்க.
இதே மாதிரி ரட்சிக்கப்பட்ட நீங்க உங்களுக்கு விரோதமாக தவறு செய்தவர்களை ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? கிறிஸ்து உங்களை ஏற்றுக்கொண்டது போல அப்படின்னு வேதம் சொல்லுது. நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். எப்படி? நமக்கு இருக்கிற எதிரில் இருக்கிறவன் குறை உள்ளவனா இருப்பான், அவனை நம்ம என்ன செய்வோம்? ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நான் போய் சொல்லலை, நீங்க வேணா போய் சொல்லிக்கோங்க ஏற்றுக்கொள்வேன்னு. ஏற்றுக்கொள்வோமா? ஏற்றுக்கொள்ள மாட்டேன்றோம். ஆனா நம்ம எப்படிப்பட்ட நிலைமையில ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறோம்? முழுக்க முழுக்க மோசமான நிலைமை. ஒரு சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் நினைக்கிறேன் சொல்றார், யாராவது உன்னைய ஒரு விஷயத்துல மோசமானவன் அப்படின்னு சொன்னா உனக்கு முதல்ல புரிய வேண்டியது நீ அதை விட மோசமானவன். நான் சொல்ல வார்த்தை புரியுதுங்களா? இப்போ என்ன யாராவது ஒரு திருட்டு பே அப்படின்னு என் ஒய்ஃப் ஒரு வேளை சொல்லுதுன்னு வைங்களேன், நான் அதை விட கொள்ளக்கார பேர், நான் மோசமானவன். மனிதனுடைய நிலைமை அதுதான். அவன் புரிஞ்சுக்கிறதுக்கு தாங்க கஷ்டம். அது தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? புரியுதுங்களா? ஒத்துக்க மாட்டான். வெளியே காமிக்காம பெயிண்ட் அடிச்சு வச்சுக்குவோம், வெள்ளை பெயிண்ட் அடி இல்லையா? எவ்வளவு முடியுமோ வசனத்துல கேட்டு மனம் திரும்புறதுக்கு முயற்சி எடுக்கிறத விட நம்ம பெயிண்ட் அடிக்கிறதுக்கு நிறைய முயற்சி பண்ணணும். ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு 25 பொய் சொல்றது இல்லையா? 10 பேரை காமிச்சு கொடுத்து அவன் மேல தலையில பழிய போடு. எப்படியாவது நான் ஒரு வெள்ளக்காரனை போல தெரியணும், ஏஞ்சலை போல இருக்கணும் சொல்லிட்டு என்ன செய்யறோம்? ஒரே இது நான் தான் செஞ்சேன், என்னை மன்னிச்சிரு, நான் பாவிதான். எவ்வளவு கஷ்டமா இருக்கு இதெல்லாம். இவ்வளவு மோசமான நாம அவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கோம். ஆனா ஒரு சின்ன தவறு செஞ்சவனை நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியல. என்ன உணர்வு உள்ள வாழ்க்கை அப்போ இது? எந்த மாதிரியான வாழ்க்கை? யோசித்து பாருங்க. அப்படி யாராவது ஏற்றுக்கொள்ளாம இருக்கீங்களா? புரியுதுங்களா? ஏற்றுக்கொள்ளுங்க, போயிட்டு வீட்டில் போய் ஏற்றுக்கொள்ளுங்க எல்லாரும். மிக முக்கியமான சத்தியம், நான் காமெடி பண்ணலை, மிக முக்கியம். அப்படி நீங்க செய்யலைன்னா நீங்க ரட்சிக்கப்பட்டு இருக்கிறீர்களா என்பது கேள்விக்குறி. முதல்ல என்னோட உங்க ரட்சிப்பை உங்களுக்கு விளங்கலை, தேவனுடைய அன்பை ருசி பாராத ஒரு மந்தமான வாழ்க்கை அப்படி நம்ம வாழக்கூடாது. சரிங்களா? ஆக வாசிங்க, அடுத்து வாசிங்களா ப்ளீஸ். இப்படி நாம் அவருடைய இரக்கத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க கோபாக்கினிக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாக. சாரி, மன்னிக்கணும், இன்னும் ஒரு முறை மன்னிக்கணும், கொஞ்சம் நான் கவனிக்கல, இன்னும் ஒரு முறை. இப்படி நாம் அவருடைய இரக்கத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க கோபாக்கினிக்கு நீங்களாக அவராலே இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க கோபாக்கினிக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. நான் எத்தனை வசனம் வாசிட்டீங்க? ஓகே, 9. சரி, அடுத்து வாசிங்க. நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. ஓகே, இதுல நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் நாம கிறிஸ்து நமக்காக சிலுவையில தொங்கி அவ்வளோ பெரிய மோசமான சூழலை தன் மேல ஏற்றுக்கொள்ளும் போது நாம அவருக்கு எப்படி இருந்தோம்? சிநேகிதனா ஆபிரகாமை போல அப்படியா இருந்தோம்? சத்துருக்கள்னு சொல்லப்பட்டிருக்கு, பகைங்கர் இல்லையா? யோசித்து பாருங்க. நம்ம நேசிக்கிறவர்களே நேசிக்கிறது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது, அது மிருகம் கூட பண்ணும் இல்லையா? நல்ல ரட்சிப்பை உணர்ந்த தேவனுடைய அன்பை ருசி பார்த்தவர் எவர் ஒருவரையும் நேசிக்க முடியணும். சரிங்களா? நாம் அந்த நிலைமையில தான் நேசிக்கப்பட்டோம். நேசிக்கப்பட்டதுன்னு சாதாரணமா இல்லை, அவர் தன்னையே பலியாக கொடுத்தார். நம்ம ஏதோ ஒரு சின்ன உதவி செய்யலாம்னு நினைப்போம், ஆனால் அவர் என்ன பண்ணியிருக்காரு? ஸோ அவர் நமக்காக ஜீவனை கொடுத்ததினால் அன்பு இன்னதென்று நாம் அறிந்திருக்கிறோம்னு வேதம் சொல்லுது இல்லையா? இன்னைக்கு வாலிய பிள்ளைய எப்படி போறாக? கொஞ்சம் கலையா இருந்தா, கொஞ்சம் மிடுக்கா இருந்தா, ஓ நான் அவரை நேசிக்கிறேன், அவர் என்ன நேசிக்கிறார், போயிடுறாங்களா? அன்பு என்னன்றது இதுதாங்க. ஒண்ணுமே இல்லாத மோசமான சத்துருவை போல இருந்த, ஒரு காசுக்கும் உதவாத தகுதி இல்லாத நிலைமையில இருந்த நம்மை ஜீவனை கொடுத்து நேசித்தது தான் உண்மையான அன்பு. அன்பு இன்னதென்று அவர் நமக்காக ஜீவனை கொடுத்ததினால் மாத்திரமே நாம் அறிந்திருக்கிறோம். இதுதான் அன்பு, மற்றதெல்லாம் அன்பு கிடையாது. நல்லா அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. யாராவது தெரிஞ்ச வாலிப பிள்ளைகள் இருந்தா போய் சொல்லுங்க, இதுதான் அன்பு. சரிங்களா? அப்படி மோசமான ஒரு நிலைமையில நாம் அன்பு காட்டப்பட்டிருக்கிறோம். ஓகே, அடுத்தபடியா தேவன் எவ்வளவாய் நம்ம நேசித்திருக்கிறார்ன்றத நம்முடைய ரட்சிப்பிலிருந்து நாம் பார்த்தோம். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை, தேவனை நீங்கள் நேசிக்கிறீர்களா? எப்படி ஆயிட்டியா? ஐயோ, நேசிக்கல, யோசித்து சொல்லுதுன்ற மாதிரி எனக்கு சத்தம் கேட்டுச்சு. இல்ல அப்ப சரி, ஓகே, நீங்க அப்ப நேசிக்கிய சரிதானே? இப்ப அடுத்து உங்களுக்கு தான் ஒரு வசனம் வருது, இருங்க. யோவான் 14:15. எவ்வளவு நேசிக்கிய அதை சொல்லுங்க வைப்போம். எவ்வளவு நேசிக்கிய? எல்லாத்த விட நேசிக்கலா? பதில் சொல்லிக்கிட்டே புரட்டுங்க, அதை பார்த்துட்டு சொல்லலாம்னு மட்டும் நினைக்கப்படாது. எல்லாத்த விட அதிகமா நேசிக்கலா?
உங்க அன்பு முழுமையா அவருக்கு கொடுக்கப்படுதா? இப்ப தெரிஞ்சிடும் பாருங்க, இப்ப தெரிஞ்சிடும். சரிம்மா, வசனம் கேட்டுச்சா? நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். அன்பா இருக்கிறோம்னு சொல்லியாச்சு, கற்பனைகளை கை கொள்றோமா? ரொம்ப கஷ்டமா இருக்கு இல்ல? நான் விளையாடலைங்க. ஒரு பக்கம் இது தேவனை அதிகமாய் துக்கப்படுத்தக்கூடிய விஷயம். நான் அன்பா இருக்கேன், உயிரே கொடுத்துருவேன் பாஸ்டர், உயிரே கொடுத்துருவேன் பாஸ்டர் அப்படின்ட்டு என்ன பண்ணுவோம்? பக்கத்து வீட்டில் உள்ளவங்களை புரணி பேசிக்கிட்டு திட்டுவோம். சரியா? பொய் எப்படியா நேக்டா, அதுவும் தந்திரமா ஆண்டவரையே ஏமாத்துற மாதிரி பொய் சொல்றது இல்லையா? பொய் மாதிரியே இருக்கக்கூடாது. அப்படி ஒரு பொய் இப்பெல்லாம் அது பரிணாம வளர்ச்சி அடைந்து வருது. பொய்யெல்லாம் பொய் மாதிரியே தெரியக்கூடாது, ஆனால் பொய் சொல்லணும். அது கேட்டால் சமாளிக்க தெரியணுன்ற அளவுக்கு டெவலப் ஆயிடுச்சு இல்லையா? ஆனால் கேட்டா நான் அவருக்காக உயிரையே கொடுத்துருவேன். எவ்வளோ பெரிய பொய் இல்லையா? நேசிக்கிறோன்றது என்னையால் முழுமையாக நேசிக்க முடியலைங்க. நான் அவ்வளோதான், நான் என்னை ஒத்துக்கிறேன் உங்கள் முன்னாடியே. சும்மா நான் பிரசங்கம் பண்ணுறதுனால நான் ஒரு பெரிய இதெல்லாம் கிடையாது. நான் அப்படித்தான், எனக்கு முடியலை. நான் அவருக்கு முன்னாடி இன்னும் தகுதி இல்லாமல் தான் நிற்கிறேன். சரிங்களா? அவருடைய அன்புக்கு முன்பாக ஒன்றுமே கிடையாது. நம்முடைய ஆவிக்குரிய நிலைமை எப்படி இருக்கு யோசித்து பாருங்க. இதை தான் நம்ம படிக்கிறோம், இதை தான் தினம் வாசிக்கிறோம். நடைமுறை வாழ்க்கையில் போய் இதை கனெக்ட் பண்ணும்போது எவ்வளவு நம்ம தொய்வுள்ளவர்களாக இருக்கிறோம். சபை எவ்வளோ வீக்காக இருக்குது தெரியுதுங்களா உங்களுக்கு? உங்களை மட்டும் சொல்லலை, என்னையை மட்டும் சொல்லலை, நிறைய இடங்கள் அப்படி தான் இருக்குது. நடைமுறை வாழ்க்கைன்னு வரும்போது மார்க் போட்டால் ரொம்ப கஷ்டமாயிரும், ரொம்ப கஷ்டம். ஆனால் தேவன் இப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம வாழ்றதுக்காகவா அவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சாரு இல்லையா? சரி, வாசிக்கலாம். கற்பனைன்னா என்ன? கற்பனை தெரியும் உங்களுக்கு? சரி, இருந்தாலும் வாசிக்கலாம். மத்தேயு 22:37 வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக. அதுக்கு முந்தின வசனம் வாசிங்கம்மா. போதகரே, நியாய பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான். ஓகே, அப்போ அந்த கேள்விக்கு பதில் என்ன? பிரதான கற்பனைக்கு பதில் என்ன? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக, என் கற்பனையை கை கொள்ளுன்னார். அப்ப அந்த கற்பனை என்னது? அன்பு கூறுவது இல்லையா? அவருக்கு கீழ்ப்படுகிறது. அந்த அன்பு தான் முதல்ல. இவ்வளவாய் நேசிக்கப்பட்ட நாம் மீண்டுமாய் அவரிடத்தில் அன்பு கூடுறதுக்கு கடனாளிகளாக இருக்கிறோம். இவ்வளோ தூரம் உங்களுக்கு எனக்கும் அவர் சிலுவையில் காரியங்களை செஞ்சுட்டு வியாகாரிக்கு சுத்து நான் சொல்லுவார். ஒரு ஒழுக்கம் உள்ள, ஒரு பரிசுத்தம் உள்ள, ஒரு அன்புல தான் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. நியாயப்பிரமாணம் எல்லாமே நம்ம அன்பு கூறு, ஒன்னிடத்துல அன்பு கூறுறது போல பெருநிடத்தில் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே காரியத்தில் நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறு. அதை தாண்டின காரியமாக இருக்குது அது. சரிங்களா? ஆக நாம் தேவனை நேசிக்கணுன்றது பிரதான கற்பனை. அது முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும். இதுக்கு ஒப்பா இருக்கிற இரண்டாம் கற்பனை, உன்னிடத்துல நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. ஏன் பிரேக் போட்ட? அப்படியே எந்த வாழ்க்கை இருக்கா? எவ்வளவு வீக்கு தெரியுமா இந்த வாழ்க்கையில நம்மை போல நம்ம பிறரை நேசிக்கிறதுன்றது. இப்போதான் தெரியும் நம்ம தேவனை எவ்வளவு நேசிக்கும். புரியுதுங்களா? இல்லையா? இந்த அன்பை ருசிக்காம, இந்த அன்பை நாம நேசிக்காம வெளியில எப்படி போக? எங்கிட்டு கூடி தேசம் அசைக்கப்படும். நம்முடைய என்ன சொல்ல, ஒரு முடி கூட அசைய மாட்டேங்கி நம்ம சரீரத்துல. நம்ம எங்க ஒண்டி தேசத்தை அசைக்க? ஒரு அன்பு காட்ட முடியல, பக்கத்து வீட்டுக்காரனை நேசிக்க முடியல. இவங்க ஒரு எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, ஆனால் நல்லா கேட்டேன். அது ஒரு உண்மையான ஒரு காரியம்தான். சாத்தான் அவங்க ஆராதிக்கிற ஒரு கூட்டம் உண்டு, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, சாட்டனிக் வர்ஷிப். அதில் ஒரு முக்கியமான உயர் தலைவன் ஒருத்தன், அதுக்கு உயர் தலைவனுக்கு அடுத்து அந்த நிலைமையில இருக்கக்கூடிய ஒருத்தனை ஒரு பொண்ணு பேட்டி எடுக்க போகுது. அவன் வர்ஷிப் பண்ணுறது சாத்தானை ஆராதிக்கிறான். அவனை ஒரு பொண்ணு பேட்டி எடுத்துது. பேட்டியின் முடிவில் கொஞ்சம் நல்லா அவன் மனம் திரும்பி ரட்சிக்கப்படுறான். அந்த சாத்தானை வர்ஷிப் செய்த அந்த நபர் தலைவன் ரட்சிக்கப்படுறான். அவன் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அந்த பெண் என்னோடு அன்பாக பேசினாள். பேட்டி அன்பா இருந்துச்சு. என்கிட்ட யாரும் இப்படி அன்பு காட்டினதில்லை, நான் அப்படி பார்த்ததில்லை. அப்போ ஒரு அன்பான தேவன் இருக்கிறார். பார்த்தீங்களா? நம்ம அன்பா பேசுகிறோமா? ஃபர்ஸ்ட் பக்கத்தில் உள்ளவங்க கிட்ட அன்பா பேசுமா? சொந்த பிள்ளையில சனியனை வா நடக்கா நம்ம பேச்சு எப்படி இருக்கு? அன்பு இங்க இருந்தா தானே வரும், சரிதானா நான் சொல்றது? அப்போ
நம்ம எந்த அளவு வீக்கா இருக்கிறோம், எந்த அளவு அன்பிலே நாம் குறைவுள்ளவர்களா இருக்கிறோம். நம்ம பக்கத்து வீட்டுக்காரர்கள்லாம் போக வேண்டாங்க, தேசம்லாம் இன்னும் ரொம்ப தூரமா இருக்கு. நமக்கு வீட்டுல உள்ளவர்களை ஆதாயம் பண்ண முடியுதா? உங்களுடைய அன்பு வீட்டுல உள்ளவர்களை திருப்புகிறதா? உங்க சொந்த பந்தங்களை திருப்புகிறதா? உங்க பக்கத்து வீட்டை அசைக்கிறதா? எப்படி அணுகுகிறீர்கள்? முதல் நூற்றாண்டுல அப்படிதாங்க இருந்தது. கிறிஸ்துவை போல பிறரை நேசித்தார்கள், தங்களுடைய ஜீவனையும் அவர்கள் பார்க்கவில்லை. அதனாலதான் கிறிஸ்தவம் இங்க வரைக்கும் எட்டுச்சு. நம்ம கிறிஸ்தவம் இந்த ரயில்வே கேட்டு தாண்டாது, பார்த்துக்கோங்க. நம்ம அன்பா இல்லைன்னா, நான் பேசுறது கடினமா இருந்தாலும் அது மனம் திரும்புதலுக்கு எதுவாக இருக்கட்டும், சரிங்களா? நம்முடைய வாழ்க்கை மாறலைன்னா நம்ம யாரையும் ஆதாயம் பண்ண முடியாது. ரொம்ப வேதனையான ஒரு விஷயம், நம்ம இவ்வளவு வீக்கா இருக்கிறோம், நம்ம தெளிவில்லாமல் இருக்கிறோம். நம்ம தெளிவடையணும். நம்ம வேதத்தை அதிகமாக நேசித்து அதை வாசித்து அதை புரிந்து கொள்ளணும். கடமைக்கு வாசிக்கக்கூடாது, மனப்பாடம் பண்றதோட நிற்கக்கூடாது. அதோடைய பெராயா பட்டணத்தார் என்ன செஞ்சாங்களாம், அவங்க வேத வாக்கியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் அந்த வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால தெசலோனிக்கே பட்டணத்துல இல்ல மற்ற பட்டணங்களை காட்டில் அவங்க எப்படி இருந்தாங்களாம், நற்குணசாலிகளா இருந்தார்கள். வேதத்துல தெளிவடைந்தால் மட்டுமே நீங்கள் மாற முடியும். அந்த வார்த்தை பரிசுத்த ஆவியானவருடைய கிரியையை கொண்டு உங்களை திருப்போம். அதுல தெளிவில்லை, அதுல உங்களுக்கு விருப்பம் இல்லை, அது ஆராய மனம் இல்லைன்னா கடைசி வரைக்கும் இப்படியே தான் இருக்கும், நம்ம வாழ்க்கை மாறாது. ஆனா நமக்கு என்ன சொல்றது பாருங்க, கிருபையா ஆண்டவர் நம்ம தேசமே அசைக்கப்படணும்ன்ற ஒரு பாரத்தை கொடுத்துருக்கிறார் இல்லையா? அதுக்கு நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். ஆனா நம்ம செய்ய வேண்டியதை சரியா செஞ்சாதானே அது நடக்கும். அப்ப அதுக்குதான் நம்மளை ஆயத்தப்படுத்துறார், சரிங்களா? ஆக கடைசியா ஒரு சில வசனங்களை ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு அழுத்தி சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். ஓகே, இப்போ நீங்க சுவிசேஷத்தை வாசிச்சீங்க. இன்னைக்கு நிறைய இடங்கள்ல சுவிசேஷம் எப்படி அறிவிக்கப்படுது, இதை நான் குறையா சொல்லலை. சுவிசேஷத்தை அவங்க அறிவிக்காம வேற என்னத்தையும் அறிவிக்கிறாங்கன்ற வருத்தத்தோட சொல்றேன். நீங்க இயேசு கிட்ட வந்தீங்கன்னா உங்களுக்கு கடன் பாரம் மாறும், இயேசு கிட்ட வந்து அவங்களுக்கு சுகம் கிடைக்கும். அங்க போனா பக்கவாதம் மாறிடும், கட்டி மாறிடும். இதைத்தான் இன்னைக்கு அதிகமா அறிவிக்கிறார். சுவிசேஷத்தை இப்ப நான் சொன்னது எங்கேயா அறிவிக்காங்களா? எவ்வளவு வீக்கா இருக்கு பத்தியாளா? தெரிஞ்சாதானே அறிவிப்பாக, புரியுதா? இதுதான் ஒரு மனிதன் இதை விசுவாசித்து தான் ரட்சிக்கப்படுகிறான் நித்திய ஆக்கின தீர்ப்புல இருந்து. வியாதி இருந்தா இருந்துட்டு போகுது இல்லையா? வியாதி குணமாகலைன்னா நம்ம பரலோகம் போறது தடை வர போறது கிடையாது. அது இருக்கும், வரும், போகும், கடைசி அதுலதான் சாவு. ஆனா ரட்சிப்பு தெளிவா ஒரு நபர் பெறலைன்னா அது எவ்வளவு பெரிய சங்கடம், நித்திய சங்கடம் இல்லையா? ஆகவே இன்னைக்கு சுவிசேஷம் இப்படித்தான் அறிவிக்கப்படுது. அதாவது இந்த உலக ஆசீர்வாதங்களை, இந்த உலக நன்மைகளை முன்வைத்து சுவிசேஷம் அறிவிக்கப்படுது. இது ஏன் நான் உங்களுக்கு சொல்றேன்னா, சுவிசேஷம் இம்மையை பற்றினது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு மனிதனுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படும் போதே அவன் நித்திய ஜீவனுக்காக அழைக்கப்படுகிறான். சுவிசேஷத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டவனோட இந்த உலகத்துல பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருக்கிறாங்க, இந்த உலகத்துல செழிப்பா இருக்கிறவன். அப்போ அவன் நம்மளை விட பெட்டரா ஏதோ ஒண்ணு கேட்டானா? கிடையாது. அப்போ சுவிசேஷம் இந்த இம்மையை பற்றினதல்ல, அது மறுமையை பற்றினது. அப்போ உங்களுக்கு அது அழைப்பு கொடுக்கும் போதே எதுக்கு தான் அழைக்குது? உனக்கு நித்திய ஜீவன் தேவை, நீ மரிச்ச பிறகு நித்திய நரகத்துக்கு போற, அதுல இருந்து உனக்கு மீட்பு இருக்கு, அந்த வாழ்க்கைக்கு இங்க வா. சாவுக்கு பக்கத்திலேயே போய் நமக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுது? நம்ம நல்லா இருக்கும் போதே அறிவிக்கப்படுது. அப்ப ஏன் அப்படி அறிவிக்கப்படுது? அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு நாம் அழைக்கப்படுகிறோம். உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். இந்த உலகத்தையே நம்ம நாடி நாடி போய்கிட்டே இருந்தோம்னா நம்ம நித்திய ஜீவனுக்கு அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. இல்ல அதை சட்டம் பண்றது இல்லைன்னு அர்த்தம். நான் சொல்ல புரியுதா? அப்போ நமக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டதென்றால் நாம் நித்தியத்திற்காக, அப்படிப்பட்ட வாழ்விற்காக அழைக்கப்பட்டவர்கள். இந்த உலகத்தை நாம் ஒரு பொருட்டாக எண்ணக்கூடாது. அப்ப இந்த உலகத்துல நாங்க கஞ்சிக்கு என்ன பண்ண, ட்ரெஸ்ஸுக்கு என்ன பண்ணான்னு கேட்டா அதுக்கு மத்தேயுல ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். காக்காவை பாரு, பூவை பாரு, எல்லாத்துக்கும் அது அவர் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறத பத்தி கவலைப்படாதன்றார். சொல்றாரா? இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையிட்டிருப்போமானால் வரும் ஆக்கினைக்கு எப்படி தப்பிக்கொள்வோம்? இதுக்குதான் கவலைப்பட சொல்லுது. இந்த உலகத்துக்கு கவலைப்பட சொல்லல, அதை நான் பாத்துக்கிறேன், நீ என் ராஜ்யத்தை தேடு. மறுமைக்கான காரியங்கள் எதை செய்தால் நம்முடைய காரியங்கள் மறுமையிலே ஆசீர்வாதமாய் சேர்த்து வைக்கப்படும். ஆத்துமாக்களை தேடி ஓடுறோமா? மற்றவங்களுக்கு நன்மை செய்கிறோமா? புரியுதுங்களா நான் சொல்ல வருது? நித்தியத்துக்கான காரியங்களை நம்ம தேடுறோமான்னு பாருங்க. ஆனா நம்ம எதை கேட்டுதான் இந்த ரட்சிப்புக்குள்ள வந்தோம்? சுவிசேஷம். சுவிசேஷத்துடைய மைய கருவே நித்திய ஜீவன் தான். ஆனா நம்ம ஜெபத்துக்கு முழுக்க முழுக்க இந்த உலக காரியங்கள் தான் நிரம்பி இருக்கும். இதை கொடுங்க, அதை கொடுங்க. நித்தியத்துக்கான காரியம் நம்ம தேடுறோமான்னா பெரிய கேள்விக்குறி. ஆனா நம்முடைய சுவிசேஷ அழைப்பு எதுக்கு தான்? நித்திய ஜீவனுக்கு. சரிங்களா? கடைசியாக ஒரே ஒரு காரியம். ஆக கிறிஸ்துவை விசுவாசித்து நாம் நித்திய ஜீவன் என்ற பாதையில பிரயாணப்பட அழைக்கப்பட்டிருக்கிறோம் இல்லையா? இப்போ
இன்னொரு அழைப்பு ஒன்று இருக்குது, நமக்கு முக்கியமான அழைப்பு. நம்ம நித்திய வாழ்க்கையை நோக்கி நம்ம பயணப்படுறோம்னா ஒரு நபரை நம்ம பின்பற்றணும். யாரு? இயேசு கிறிஸ்து. எப்படி அழைப்பு கொடுத்துருக்கு தெரியுமா? ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், நல்லா மெல்ல கேளுங்க, நான் மெல்ல சொல்றேன். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து, முடிஞ்சிருக்கா? வெறுக்க முடிஞ்சா? எனக்கு என்ன கிடைக்கும்? எனக்கு என்ன கிடைக்கும்? என் பிள்ளைகளுக்கு என்ன கிடைக்கும்? நான் நல்லா இருப்பேனா? முடிஞ்சதா நம்மளால? அவன் தன்னைத்தான் வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு சொல்லப்பட்டிருக்கா? அனுதினமும் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன், இல்லையா? சரி, கிறிஸ்து எப்படி சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு அவர் நடந்தார்? சொல்லுங்க பார்ப்போம். அவரை பின்பற்றணும், ஒரு வசனம் சொல்லுது. அப்போ கிறிஸ்து எப்படி அவர் நமக்கு முன்னாடி போயிருக்கிறார் இல்லையா? அது எல்லா இடங்கள்லயும் நம்ம வாசிக்கிறோம், சுவிசேஷ புத்தகங்கள்ல வாசிக்கிறோம். அவர் எப்படி நடந்தார்? அவர் எப்படி ஒவ்வொரு நாளும் சிலுவையை சுமந்து நடந்தார்? வெளிப்படையா ஒரு பிரத்யட்சமா ஒரு சிலுவையை சுமந்து அதை பார்த்தோம். ஏதோ நெருங்கிட்டியானே நீங்க, நானே சொல்லிடுறேன், நீங்க சொல்றதை நான் முடிச்சு வச்சிடறேன். ஒவ்வொரு நாளும் அவர் பேசின காரியங்கள், செயல்பட்ட காரியங்கள் முழுக்க முழுக்க தன்னுடைய விருப்பம் அல்ல, பிதாவினுடைய சித்தம். நம்மை வெறுத்து பிதாவினுடைய சித்தத்தை செய்வதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்து அப்படிதான் செஞ்சார். இந்த வார்த்தை என்னோடது இல்லை, நான் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன். இது செய்யறது நான் இல்லை, அவர் சொல்றாரு, நான் செய்யறேன். சொல்றாரா இல்லையா? ஒவ்வொன்றுக்கும் நான் உங்களுக்கு வசன ஆதாரம் எடுக்க எனக்கு டைம் இல்லை. அப்போ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்மை வெறுத்து முற்றிலுமாய் இயேசுவுக்காக நம்முடைய வாழ்வை இழப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். சொத்தை குமிக்கிறதுக்கு நாம் அழைக்கப்படவில்லை. நித்திய வாழ்வுக்காக அழைப்பு. இந்த உலகத்துல நம்முடைய விருப்பங்களை வெறுத்து, நம்மை வெறுத்து நம்முடைய வாழ்க்கையை கிறிஸ்துவுக்காக இழக்கும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கோம். அதுதான் சிலுவை சுமக்கிறது. தலைகீழ இருக்குல்ல? இது வரைக்கும் சொன்னதுக்கு இது வரைக்கும் சொன்னதெல்லாம் வேற இல்லையா? உனக்கு அது கிடைக்கும், இது கிடைக்கும், அப்படி கிடைக்கும், எல்லாம் சரியா இருப்பா. நான் அப்படி கிடையாது, வேதம் அப்படி சொல்லலை. எல்லாமே இங்க நமக்கு